வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் எதுவுமே ஒரு டீட்டெயில் ரெசிபியாக உங்களுக்கு காமிக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இட்லி சாம்பார் ரெசிபி காமிக்கிறேன். ஏன்னா ஒரு புதுசான ஒரு இட்லி ஸ்டாண்ட் வாங்கின தொட்டு ஒரு ரெசிபி தயார் பண்ணணும்னு சொல்லி இட்லி சாம்பார் நான் இன்னைக்கு காமிக்கிறேன். எஸ்பெஷலி இந்த சாம்பார் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அம்மா பண்ணுற இட்லி சாம்பார் வந்து யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஸோ ரொம்பவே அருமையாக பண்ணுவாங்க அம்மா. நான் வந்து முன்கூட்டி எல்லா ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அம்மா வந்து முதல்ல இந்த சாம்பார் வெங்காயத்தை நல்லா அனுப்பி எடுத்துட்டாங்க. அது வந்து பெருசாக இருக்க தொட்டு கால்வாசியாக நறுக்குறாங்க. நறுக்கி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் சாம்பார் வெங்காயத்துக்கு வேறு லெவலுங்க. நீங்கள் என்ன தான் நம்ம ரெகுலர் வெங்காயம் யூஸ் பண்ணாலும், இந்த பெல்லாரி வெங்காயம் யூஸ் பண்ணாலும், இந்த சாம்பார் வெங்காயத்தில் இருக்க டேஸ்ட்டு, அது உள்ள இருக்கிற மருத்துவ சக்தி வேறு எதுலேயுமே இல்லை. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், அடுத்து வந்து நாங்கள் பெங்களூர் தக்காளி வந்து நறுக்கிட்டுருக்கோம். அம்மா வந்து எல்லாமே நான் ஃபஸ்ட்டில் இந்த அம்மா எப்படி பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து இந்த சாம்பார் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கடை மிளகாய் தூளெல்லாம் வந்து நான் தான் சேர்க்குவேன். பட் அம்மா வந்து அந்த கடை மிளகாய் தூளெல்லாம் சாம்பார் பொடியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அவங்க தனியாக வறுத்து அப்போதைக்கப்போ அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி தயார் பண்ணி அந்த சாம்பார் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சாம்பார் பொடி ரெசிபி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 2 யூஸ் இல்லைன்னா 3 யூஸுக்கு தேவையான அளவு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும்னா அந்த சாம்பாரோட ஃப்ளேவரே வேறு லெவல் தான். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து எப்போவுமே நம்ம கஷ்டமாக இருக்கே, நம்ம வந்து பல்கில் தயார் பண்ணணுமேனு நம்ம யோசிச்சுட்டு பண்ணோம்னா அது நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். இப்போ பாருங்கள், இந்த சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கூட வறுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கினாங்க. அதனால ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கினேன். இங்கே வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் நறுக்கி எடுத்துட்டோம், எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அது மட்டும் பார்த்து நம்ம வந்து ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நம்ம வந்து முன்கூட்டியே பருப்பெல்லாம் அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். சிறுபருப்பு தான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அம்மா வந்து எவ்வளோ க்ளீனாக காய்கறி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. நான் வந்து அந்த சாம்பார் பொடி அரைச்சிருக்கேன். அடுத்து வந்து மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சள், கடுகு, வெந்தயம், உளுந்து, இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போது மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்ததும் அம்மா வந்து தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து கடுகு, உளுந்து, வெந்தயம் சேர்த்துருக்காங்க. வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது. எப்போவுமே வெந்தயம் நம்ம எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறாங்க. வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக வதக்கினதும் அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. இந்த ரெசிபியில் நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்டாகவும் ப்ளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன தான் ஹோட்டல் சாம்பார், அந்த சாம்பார், இந்த சாம்பார்னு தயார் பண்ணாலும் அம்மா கையில் தயார் பண்ண சாம்பார் மாதிரி வரவே வராது. இப்போ அடுத்து வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் தூள் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அந்த வெங்காயம் வதங்கணும் இல்லையா, அதுக்காக. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா பெரட்டி வதக்கி எடுக்கணும். தக்காளி ரொம்பவும் வதங்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக அந்த சாம்பாரில் கடிக்கிறப்போ அந்த இட்லியோட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். இந்த இட்லி சாம்பார் வந்து இப்படி தான் தயார் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹோம் மேட் ஒரு ஹோம் ஸ்டைல் குக்கிங்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தயார் பண்ணல. ஸோ ஹோம் மேட் அண்ட் ஹோம் குக்ட் ஃபுட் வந்து விரும்பி சாப்பிடுங்க. அது வந்து ஹெல்த்தி அண்ட் ரொம்பவும் நல்லது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் சேர்த்துருக்காங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கிடணும். அதுலேருந்து பச்சை வடை அடங்கணும். ஸோ இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்டாகும். ப்ளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதி வர்றதுக்கு விடுவோம். நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த சிறுபருப்பு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாம்பார் தயார் பண்ணுறதுக்கு. ஸோ அது முன்கூட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாம்பார் பண்ணுறது ரொம்ப ஈஸி.
நான் வந்து ஒரு 2 or 3 வீக்ஸ் முன்னாடி ஒரு இட்லி ஸ்டாண்ட் வாங்கினேன். ஸோ அது வாங்கின தொட்டு எல்லாருக்கும் காமிக்கணும். அதனால காமிக்கிறது எப்படி, ஸோ அதுதான் ஒரு ரெசிபி பண்ணலாமேன்னு சொல்லி அம்மாவுக்கு சொன்னேன். அப்போ இட்லி சாம்பார் காமின்னு சொன்னாங்க. ஸோ இட்லி சாம்பார் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்பவே அருமையாக வந்தது. இந்த சொப்பு மாதிரி இருக்கிற இட்லி ஸ்டாண்டில் வந்து அந்த இட்லியை விட்டு நம்ம அந்த கிணங்கிணமாக இட்லியோட அந்த சாம்பார் மேலே ஊற்றி நம்ம சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது. ஸோ வந்து நான் இதுக்கே ஒரு தனி ரிவ்யூவே போட்டேன். ஏன்னாக்கா நான் வந்து வேறு இடத்துல நான் இந்த ரிவ்யூ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இந்த ஸ்டாண்டுக்கே ஒரு தனி ரிவ்யூ போட்டேன். நான் நார்மலாக வந்து ரிவ்யூஸ் நான் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ரிவ்யூ போடலாமே, எல்லாருமே பார்த்து நீங்களும் வாங்கலாமேன்னு சொல்லி தான் நான் போஸ்ட் பண்ணேன். நார்மலாக இந்த மாதிரி சாமானெல்லாம் வாங்கணுன்னா நான் கடைக்கு போகவே மாட்டேன். ஏன்னா ஆன்லைனில் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு இங்கே பெங்களூரில் வந்து அவ்வளோ ஒரு வெரைட்டி இங்கே கிடைக்கிறது இல்லை. ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் இல்லைங்க இங்கே. பட்டு நல்ல டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி அளவுக்கு வெரைட்டியான பொருள் இங்கே கிடைக்காது. ஸோ சென்னை மாதிரி ஒரு இடம் மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறப்போ பெங்களூரில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சிலது கம்மி தான். இதெல்லாம் நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இட்லி ஸ்டாண்டு இது வந்து ஒரு 600 rupeesக்கு வாங்கினேன். ரொம்ப நல்ல கிஃப்ட் இது. நம்ம வீடு யாருன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்கன்னா, இல்லைன்னா யாருன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால், அவங்க விரும்பி இட்லி சாப்பிட்றவங்க இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப ஆசையாக அது ஒரு நல்ல மெமரபிள் கிஃப்டாக இருக்கும். அவங்களும் நிறைய ஆசையாக இந்த மாதிரி இட்லிஸ் தயார் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு பரிமாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராடக்ட் அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட் விசிட் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் கூட நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறது. அண்ட் நம்ம வந்து வாங்கி நம்ம வீட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட்லிஸ் ஆர் டோக்லாஸ் வந்து இந்த இட்லி ஸ்டாண்டில் நம்ம தயார் பண்ணலாம். இங்கே சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்து வந்து அம்மா பருப்பு சேர்க்குறாங்க. பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டு பருப்பில் அது சேர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த சாம்பார் வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கணும் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க சாம்பாரை. நம்ம வந்து கடைசியாக உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடியை சேர்த்து ஒரே ஒரு கொதி விட்டு சாம்பாரை இறக்கி சுட சுட பரிமாற வேண்டியது தான். இந்த சாம்பார் வந்து இட்லிக்கு நல்லாயிருக்கும், வடைக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வடை சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி நீங்கள் பண்ணிக்கினீங்கன்னா ஒரு 2 யூஸுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நிறைய பண்ணி எடுத்து வச்சிங்கனாக்கா அந்த ஃப்ளேவர் போயிடும். ஸோ வந்து நம்ம சாம்பாருக்கு எப்போ தேவையோ அப்போ அவ்வளோ மட்டும் பண்ணிக்கணும்னா அருமையாக இருக்கும். இங்கே வந்து இட்லி நல்லா வந்துருச்சு. நம்ம இதை பரிமாற போகிறோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த இட்லி தோசை பேட்டர் ரெசிபி கூட நான் டீட்டெயிலாக என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு எங்கள் அம்மாவோட சாம்பார் ரெசிபி காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த சாம்பாரில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் சாறு நம்ம சேர்த்து ஒரு முறை நல்லா கலக்கி விட்டு இந்த சாம்பார் அடுப்புலேருந்து இறக்கி சுட சுட நம்ம வந்து சர்வ் பண்ணோம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த சாம்பாரை நல்லா கலக்கி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். சுட சுட இட்லியோடு நம்ம இந்த சாம்பார் சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குவேன். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.